டே ரங்கா, பாத்தியாடா, சாம்பையா ஒரே தடவை பெரிய பணக்காரன் ஆயிட்டான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவனோட வயல்ல அவனுக்கு நிதி கிடைச்சிருக்கணும், இல்லனா எப்படி இவ்வளவு சீக்கிரம் பணக்காரனானா? டே ஆமாண்டா, அன்னைக்கு ஒரு நாள் நான் பார்த்தப்போ அவனோட வயல்ல இருந்து 3 மூட்டைய தூக்கிட்டு வந்ததை பார்த்தேன். அப்படியாடா, அவன மாதிரி நம்மளுக்கும் ஒரு 3 மூட்டை கிடைச்சதுன்னா நம்மளும் பணக்காரன் ஆயிடலாம். டே பைத்தியக்காரா, அதிர்ஷ்டம் அப்படிங்கறது எல்லாருக்கும் இருக்குமாடா? அந்த நாட்கள்ல திங்கிறதுக்கும் அவங்கிட்ட எதுவுமே இருக்குல்ல. ஆனா இப்ப பாரு, 3 மாடி வீட கட்டி எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான்னு. மதாரங்கையா, சாம்பையா வீட்டுல இன்னும் 3 தலைமாருக்கு உக்காந்து சாப்பிடுற மாதிரி சொத்து பத்து நகை பணம் எல்லாம் இருக்குது. இப்படி அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க சாம்பையாவோட 3 மூட்டை நிதி, அவனோட சொத்து பத்து பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் சாம்பையாவோட மூத்த பையனான சுந்தரம், அப்பா அப்பா, ஊருக்குள்ள நிறைய பேரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு வயல்ல இருந்து 3 மூட்டை நிதி அப்படின்னா தங்கம் கிடைச்சதாமா, அதனாலதான் இன்னைக்கு நம்ம பணக்காரன் ஆயிருக்கோம்னு சொல்றாங்க. பா சொல்லுங்கப்பா, நம்மளுக்கு 3 மூட்டை நிதி வயல்ல இருந்து கிடைச்சதா? அவ்வளோ தங்க நகை நம்ம கிட்ட இருக்காப்பா? உங்கதான் என்னவோ அப்படி பேசுறாங்கன்னா நீயும் அதை நம்பிக்கிட்டு இருக்கியா? ஊரு ஜனங்களுக்கு மத்தவங்க வளர்ந்தா வைத்தெரிச்சல், அவங்க என்னவோ கேக்குறாங்கன்னு நீ போய் என்கிட்ட இப்படி கேட்காத. இப்படி சாம்பையா பெரிய மருமகனான சுந்தரத்தை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இருந்தாலும் சுந்தரத்துக்கு கேட்ட கேள்விக்கு பதிலே தெரியல. என்ன இவரு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமையே போறாரு? அப்படின்னா ஊரு ஜனங்க சொன்ன மாதிரியே 3 மூட்டை வயல்ல கிடைச்சிருக்குமா? அப்படி கிடைச்சிருந்தா அப்பா இங்கதானே வச்சிருப்பாரு. ஆனா வீட்டுக்குள்ள அந்த மாதிரி நகை நிதி எதுவுமே இல்லையே. அப்பா இந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்லாம யாருகிட்ட சொல்ல போறாரு? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அப்பாவே சொல்லுவாரு. அது வரைக்கும் காத்திருக்கிறோம். இப்படி தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி நாட்கள் போச்சு. ஒரு நாள் திடீர்னு சாம்பையா வீட்டுக்கு வெளியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அப்பா இப்படி மயக்கம் போட்டு விழுந்த உடனே 3 பசங்களும் கவலைப்பட்டுக்கிட்டு, ஐயோ அப்பாவுக்கு என்ன ஆயிடுச்சு, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு 3 பேரும், அப்பா அப்பா என்ன ஆச்சுப்பா, எந்திரிங்க, டே அண்ணா உள்ள போய் தண்ணி கொண்டு வாடா அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரம் வீட்டுக்குள்ள போய் தண்ணிய கொண்டு வந்தா. அவங்க அப்பா மூஞ்சில தெளிச்ச உடனே அவரும் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சாரு. என்ன, அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம், ஏனோ ஒரு மாதிரியா இருக்காங்க. டேய், ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போறது வேண்டாண்டா, ஊருக்குள்ள இருக்கிற வைத்தியர்கிட்டயே காட்டலாம், சரியாயிடுவாரு அப்படின்னு சுந்தரம் வைத்தியரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு வைத்தியரோட வீட்டுக்கு கிளம்பி போனா. முதல்ல 2 நாள் சாம்பையா நல்லா இருந்தாலும் நாட்கள் போக போக அவரு படுத்த படுக்கையாவே ஆயிட்டாரு. இப்படி சுந்தரம் எந்திருக்க முடியாம படுத்த இடத்துலயே படுத்துட்டாரு. ஆமோ, அப்பா எப்படியோ படுத்த இடத்துலயே படுத்துட்டாரு. இனிமே நம்ம சொத்தை இப்படியே வச்சிட்டு இருந்தா சரி வராது. அந்த சொத்தை 3 பங்கா பிரிச்சிடலாம். முதல்ல போய் சின்னவனை கூப்பிடு அப்படின்னு சொன்னா பெரியவன். இங்க பாருங்கடா, நான் வீட்டுக்கு மூத்தவன். நம்மளுக்கு இருக்கிற 25 ஏக்கரா மாங்காய் தோப்பு எனக்கு தான் வேணும், யாரும் கேட்காதீங்க. நீங்க ஒரே தடவை 25 ஏக்கரை எடுத்துக்கிட்டா நாங்க 2 பேரும் என்னென்ன பண்றது, அதெல்லாம் சரிபட்டு வராது. 3 பேரும் சரிசமமா எடுத்துக்கலாம். ராமண்ண சொன்னது என்னவோ உண்மைதான், நம்ம 3 பேரும் சரிசமமா பங்கு போட்டு எடுத்துக்கணும். அது எப்படி முடியும்? அது எனக்கு தான் சொந்தம். நின்னுக்கிட்டு 3 பேரும் சொத்து எனக்கு தான் வேணும் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது சாம்பையா அவங்கள கூப்பிட்டு, டே பசங்களா வாங்கடா இங்க, ஏண்டா இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, சொல்லுங்கடா. அப்பா என்னப்பா, எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஆமாண்டா, எனக்கு நிம்மதி வேணும்டா. என்னடா பெரியவன, என்னடா சண்டை? அப்பா எப்படியோ உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சுல, அதனால இப்பவே சொத்தெல்லாம் பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். அது எப்படி இந்த சொத்தை நீங்களே பிரிச்சு எடுத்துக்குவீங்க? இது நான் சம்பாதிச்ச கஷ்டப்பட்ட சொத்துடா. இத நீங்க என்னடா எடுத்துக்கிறது? இது என்னோட சொத்து, இத நான் தான் உங்களுக்கு கொடுக்கணும். 3 பேரும் வயல்ல ஒத்துமையா வேலை செஞ்சா நீங்க கேக்குற அந்த 3 மூட்டைங்க உங்களோட வயல்ல உங்க கையிலேயே கிடைக்கும். மூட்டைய கொண்டு வந்து என்னோட முன்னாடி வச்சா அதுக்கப்புறம் அதை நான் என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கொடுப்பேன். சாம்பையா அப்படின்னு சொன்ன உடனே 3 பசங்க மறு பேச்சு பேசாம வீட்டை விட்டு வெளியே போய், அப்பா சொன்ன மாதிரி நம்ம 3 பேரும் ஒத்துமையா எந்த சண்டை சச்சரவும் இல்லாம விவசாயம் செய்யலாம். அப்பா சொன்ன மாதிரி நம்ம 3 பேரும் 3 விதமான தானியத்தை வளர்த்தா மட்டும்தான் அந்த நிதி நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சொத்துக்காக நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லடா.
அப்பா சொன்ன மாதிரி அந்த 3 மூட்டை நம்மளுக்கு கிடைச்சதுன்னா நம்ம சந்தோஷமா வாழலாம்ல. யார் யாரு எந்தெந்த தானியத்தை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. எதுக்கு நம்ம இப்படி சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனையை உண்டாக்கிக்கணும்? என்ன அப்பா கிட்டயே போய் யார் யாரு எந்தெந்த விவசாயம் செய்யலாம் அப்படின்னு ஐடியாவை கேட்டுட்டு வரலாம். வாங்க போலாம். அப்பா நீங்களே சொல்லுங்கப்பா, நாங்க எந்த விதமான விவசாயம் செய்யறது? உங்ககிட்ட கேட்டா நான் என்னடா சொல்றது? நானே படுத்த படுக்கையா இருக்கேன். நீங்க 3 பேரு தான் முடிவெடுத்து சொல்லணும். என்கிட்ட வந்து கேட்டா என்ன சொல்றது? உங்களுக்கு என்ன விவசாயம் செய்ய தெரியுமோ 3 பேரு சேர்ந்து அந்த விவசாயத்தை பண்ணுங்க. அது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே பேசுற மாதிரி இல்ல. அப்பா அப்படி சொன்ன உடனே 3 பேருக்கும் கோவம் வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வித்தனைய போட ஆரம்பிச்சாங்க. இப்படி விளைச்சலும் அதிகமாச்சு. 3 பேரும் ஒத்துமையா அந்யோன்யமா இருந்துகிட்டு விவசாயம் செஞ்சு லாபத்தை சம்பாதிச்சாங்க. நம்ம 3 பேரும் ஒத்துமையா விவசாயம் செஞ்சா நம்மளுக்கு இங்க 3 மூட்டை நிதி கிடைக்கும்னு அப்பா சொன்னாரு. ஆனா எதுவுமே கிடைக்கல. அண்ணா நம்ம ஒரு தடவை போய் வயல்ல தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் தேட ஆரம்பிச்சாங்க. வயல்ல வந்து தேடும்போது 3 பேருக்கும் 3 மூட்டை கிடைச்சது. என்ன அப்பா சொன்னாரு இல்ல 3 மூட்டை கிடைச்சா அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு. வாங்க அப்பா கிட்ட போய் காட்டலாம். ஆமாண்டா அப்பா சொன்ன மாதிரியே நிதி கிடைச்சது இல்ல. சரி வாங்க போலாம் அப்படின்னு 3 பேரும் 3 மூட்டையை தூக்கிட்டு வந்து அவங்க அப்பா எதிரில வச்சாங்க. அப்பா நீங்க சொன்ன மாதிரி வயல்ல எங்க 3 பேருக்கும் 3 மூட்டை கிடைச்சது. அதே மாதிரி லாபம் கூட அதிகமா கிடைச்சது. அப்பா இந்த 3 மூட்டையில என்ன இருக்குன்னு பார்த்து நீங்களே எங்க 3 பேருக்கு பங்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சாம்பையா சந்தோஷப்பட்டுக்கிட்டு, இந்த 3 மூட்டை தான்ப்பா நான் சொன்ன அந்த நிதி. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இந்த உலகத்துல பெரிய நிதினா என்னன்னு தெரியுமா? உங்களோட ஒத்துமை தான். இதுக்குதான் நான் இந்த நாடகத்தை ஆடினேன். 3 பேரும் எப்பவுமே ஒத்துமையா அந்யோன்யமா ஒன்னா சேர்ந்துக்கிட்டு வேலை செஞ்சு லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நான் அன்னைக்கு 3 மூட்டையை கொண்டு வந்தேன்னு பொய் சொன்னேன். என்னப்பா சொல்றீங்க? அப்படின்னா அந்த 3 மூட்டையில இருக்கிறது என்னதப்பா? இந்த 3 மூட்டையில இருக்கிறது என்னன்னு தெரியுமா? உங்களோட ஒத்துமை, உங்களோட பாசம், உங்களோட நம்பிக்கை. நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதை எல்லாமே இழந்துட்டு பணம் பணம் அப்படின்னு 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. நீங்க 3 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தீங்கன்னா இதை விட அதிகமா சொத்தை சேர்ப்பீங்கன்னு நான் உங்க மேல நம்பிக்கை வச்சேன்டா. எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. உண்மையிலேயே நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். எங்க கண்ணை திறந்துட்டீங்க. நீங்க அங்க சொத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு எல்லாத்தையுமே இழந்துட்டோம். இன்னைக்கு உண்மையான நிதி என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சொத்தை விட நீங்க எங்களுக்கு கத்து கொடுத்த பாடம் தான்ப்பா பெரிய சொத்துன்னு புரிஞ்சுக்கிட்டோம். சொத்து என்னன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நாங்க 3 பேரும் பணத்துக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. நாங்க 3 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா வேலை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு சொத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கோம். அந்யோன்யமா இருந்தா எவ்வளவு சொத்தை வேணாலும் சம்பாதிக்கலான்னு இன்னைக்கு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு என்னோட ஆசை ஈடேறிச்சு. நீங்க 3 பேரும் இதே மாதிரி சந்தோஷமா ஒத்துமையா இருந்துகிட்டு சம்பாதிச்சிங்கன்னா 3 தலைமாருக்கு என்ன 10 தலைமாருக்கும் உக்காந்து சாப்பிடுற சொத்தை நீங்க கண்டிப்பா சம்பாதிக்குவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்கப்பா, இந்த 3 மூட்டைய மட்டும் நீங்க எப்பவுமே தொலைச்சிடக்கூடாது. இப்படி அப்பாவோட பேச்ச கேட்டு அன்னையில இருந்து 3 அண்ணன் தம்பிங்க சுந்தரம், ராமு, சுப்பு ஒத்துமையா வாழ ஆரம்பிச்சாங்க. உங்க அப்பா சொன்ன விஷயத்தால 3 பேரும் அன்னையில இருந்து ஒத்துமையா சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஒன்னா சேர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. ஒத்துமைதான் அவங்க வாழ்க்கையில உண்மையான நிதியா மாறிச்சு. இத பார்த்த ஊரு ஜனங்க கூட அவங்கள புகழ்ந்தாங்க. பசங்க 3 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா வாழ்றது பார்த்து சாம்பையா சந்தோஷப்பட்டாரு. ஜனார்தனா வீட்டுக்கு வெளியே உக்காந்துகிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி யோசிச்சு கொஞ்ச நேரத்திலேயே இப்படி ஏதோ ஒண்ணு யோசிச்சு அந்த ஊர் தலைவரை பாக்குறதுக்கு அங்கிருந்து ஓடுனா. என்ன ஜனார்தனா, என்ன ஆச்சு? ஏன் இந்த மாதிரி மூச்சு வாங்க இப்படி ஓடி வந்த? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க தானே? ஐயா வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க ஐயா. என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு தடுமாற்றம், அதனாலதான் இங்க ஓடி வந்தேன். அப்படியா? என்ன ஆச்சு? எப்பவுமே அமைதியா இருக்கிற நீ இன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கிறேன்னா என்ன நடந்தது? நீயும் உன்னோட மனசும் இவ்ளோ தடுமாற்றத்துல இருக்கு அப்படின்னா ஏதோ ஒண்ணு கண்டிப்பா நடந்திருக்கணும். ஐயா இத வார்த்தையால எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என் கூட வந்தா உங்களுக்கு காட்டியே கொடுக்கறேன் அப்படின்னு அவரை கூட்டிக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போனா.
ஐயா, நான் என்னோட வீட்டை இடிச்சு கட்டலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு பள்ளத்தை நோண்டுனேன். பள்ளத்தை தோண்ட தோண்ட எனக்கு ஒரு ஆச்சரியம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லி ஜனார்தனா அவன் எங்க பள்ள தோண்டுனானோ அந்த இடத்த காட்டுனான். ஒரு மேலதிகாரி அத பார்த்த உடனே ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு. என்ன விஷயம்னா அவனுக்கு அந்த இடத்துல தங்க நிதி கிடைச்சது. அது கூட வில்லு பத்திரங்கள கூட அவனுக்கு கிடைச்சது. ஐயா, இந்த நிதி எனக்கு கிடைச்சதுல இருந்து எனக்கு சமாதானமே இல்ல. என் பொண்டாட்டி சொல்றா இந்த நிதி நம்ம வீட்டுல கிடைச்சது, அதனால இதுக்கு நம்ம தான் சொந்தக்காரங்கன்னு. ஆனா எங்க அம்மா சொல்றாங்க, நீ எது வேணாலும் செய், ஆனா யோசிச்சு செய். நீ செஞ்சது நாளைக்கு உனக்கு தப்புன்னு தோணக்கூடாது, அதை நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால தாங்க ஐயா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு நீங்க நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு வந்தேன். இந்த விஷயம் நடந்ததுல இருந்து என் வீட்டுல யாருமே இல்ல. என் வீட்டு ஜனங்களை நானு பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுல விட்டுருக்கேன். நீங்க தான் எனக்கு பரிகாரத்தை சொல்லணும். இங்க பாருப்பா, எனக்கு கொஞ்சம் 1/2 மணி நேரம் டைம் கொடு. நானும் நல்லபடியா யோசிச்சுட்டு சரியான முடிவு என்னன்னு உங்ககிட்ட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்றேன். சரிங்க ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஊரு தலைவரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. ஜனார்தன கூட அவனோட பொண்டாட்டிய பாக்குறதுக்காக பக்கத்து வீட்டுக்கு போனான். ஜனார்தன வந்துகிட்டு இருக்கிறத பார்த்த ஜோதி, என்னங்க, என்ன முடிவு எடுத்தீங்க? நம்ம வீட்டை விட்டுட்டு இந்த மாதிரி மத்தவங்க வீட்டுல வந்து நம்ம எதுக்காக இருக்கணும்? அந்த நிதி நம்ம வீட்டுல கிடைச்சதுனால அது நம்மளுக்கு தான் சொந்தம். இந்த விஷயத்த பத்தி நீங்க ஊருக்குள்ள யாருகிட்டயுமே சொல்லல. சொல்லாதீங்க. அந்த நிதினால தானே இன்னைக்கு நம்ம அடுத்தவங்க வீட்டுல தங்கி இருக்கோம். அந்த நிதி நம்ம வீட்டுல கிடைச்சதுனால அந்த நிதிக்கு நம்ம தான் சொந்தக்காரங்க, அது நம்மளுக்கு தான் சேரணும். அப்படியெல்லாம் இல்ல ஜோதி, அந்த வீட நம்ம கட்டல, அந்த வீட யாரோ நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுத்தது. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற சொத்து மட்டும் எப்படி நம்மள்தாவும்? என்னங்க இப்படி பேசுறீங்க? உங்களை விட சின்ன குழந்தைங்களே நல்லா தெளிவா யோசிச்சு பேசும். இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுனால 1 ரூபா சம்பாதிக்க முடியுமா? இந்த மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கும் உபயோகப்படாது. இங்க நல்ல முடிவே எடுத்தே ஆகணும், இல்லனா அவ்வளவுதான். சரி சரி விடு, நான் ஒரு தடவை அம்மா கிட்ட பேசிட்டு என்ன முடிவு சொல்றாங்கன்னு கேக்குறேன். அம்மா, ஜோதி எதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்க சொல்லுங்க அம்மா, நான் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நீங்க சொல்லுங்க. இங்க பாருப்பா, நீ எந்த முடிவு வேணாலும் எடு, ஆனா எடுக்கிற முடிவு நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டோன்னு நாளைக்கு ஒரு நாள் நீ அதை பத்தி யோசிச்சு கவலைப்படக்கூடாது. இங்க பாருப்பா, என்ன செஞ்சாலும் யோசிச்சு நல்லா தெளிவான முடிவேடு. சரிப்பா, இந்த நிதி உன் கையில கிடைச்சதுல இருந்து நீ சரியா நிம்மதியா சாப்பிட கூட இல்ல. வாப்பா, இப்படி வந்து உக்காரு, வயிறு நிறைய சாப்பிட்டு போவ. அம்மா ஜோதி, நீயும் வாமா, வந்து இப்படி உன் புருஷன் பக்கத்துல நில்லு, நான் கண்குள்ள உங்க 2 பேரையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளும் வந்தா. இப்படி அவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஊர் அதிகாரி வந்தாரு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஜனார்தனாவை கூப்பிட்டாரு. ஜனார்தனும் அங்கிருந்து வந்தா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஜனார்தனா, நான் ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தெளிவான ஒரு முடிவை எடுத்திருக்கேன். உனக்கு இந்த இடத்துல நிதி கிடைச்சிருக்குன்னா 3 தலைமாரா அந்த இடத்துல உன் குடும்பத்தாரங்க தான் இருந்தாங்க. உன் தாத்தன் முத்தாத்தன் காலத்துல உங்க வீட்டு ஜனங்க எங்க வீட்டுக்காரங்க கூட வேலை செஞ்சதுனால என் தாத்தா அவங்களோட தாத்தா முத்தாத்தா இந்த வீட்டை உங்களுக்கு பரிசா கட்டி கொடுத்திருக்காங்க. அப்படி கட்டி கொடுக்கும்போது ஒரு வில்லு பத்திரத்தை கூட எழுதி கொடுத்திருக்காங்களாம். அது என்னன்னா 4வது தலைமாருக்கு இந்த வீடும் எங்களுக்கு தான் சேரணும்னு எழுதியிருக்காங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த வீடோட சேர்த்து அந்த நிதியும் எங்களுக்கு சேர வேண்டியது. வேணும்னா இந்த பத்திரத்தை கூட பாரு அப்படின்னு உடனுக்குடனே ஒரு போய் வில்லு பத்திரத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்ததை காட்டுனா. ஐயா, அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? இப்போ அந்த நிதி கூட சேர்ந்து அந்த வீடும் உங்க சொந்தம்னு சொல்றீங்க. சொந்தம் என்னப்பா, அதுதானே உண்மை. இந்த பத்திரத்தை வேணா படிச்சு பாரு, இதுல கூட அப்படிதானே எழுதியிருக்காங்க அப்படின்னு அவன் கையில இருக்கிற பத்திரத்தை கொடுத்தான். ஐயா, நீங்க சொல்ற மாதிரி எங்க தாத்தா முத்தாத்தன் உங்க தாத்தா வீட்டுல வேலை செஞ்சதுனால நீங்களே எங்களுக்கு கட்டி கொடுத்த வீடாவே இருக்கட்டும். உங்க தாத்தாவோட பெருமைய பத்தி ஊரு ஜனங்க நடுவுல நான் சொல்லணும்னு இருக்கேன். ஐயோ, ஊரு ஜனங்க முன்னாடியா? எதுக்காக அவங்க முன்னாடியெல்லாம் சொல்ற? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும், அதனால அவங்க முன்னாடியெல்லாம் சொல்றது வேண்டாம். என்னங்க ஐயா இப்படி சொல்றீங்க? உங்க தாத்தா முத்தாத்தன் எங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சிருக்காரு, அவரோட பெருமை ஊரு முழுக்க தெரிய வேண்டாவா? உங்க வீட்டு ஜனங்க செஞ்ச நல்லது எல்லாருக்கும் தெரியணும். நாளைக்கு இதே நேரத்துக்கு நீங்க ஊருக்குள்ள பஞ்சாயத்துக்கெல்லாம் வந்துருங்க ஐயா, அங்கேயே பேசி முடிவெடுத்துடலாம்.
அப்படின்னு சொல்லி அவனும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இப்படி ஊருக்குள்ள மறுநாள் பஞ்சாயத்தை கூட்டி எல்லாரையும் வர வச்சான். ஐயா, நீங்க இந்த கிராமத்தோட அதிகாரிங்க. எங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே பார்த்து செய்ய வேண்டிய நீங்க எங்களை ஏமாத்துறீங்க. ஏமாத்துறேனா? நான் என்ன அநியாயம் பண்ணேன்? ஐயா, என் பையன் ஜனார்தன இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொன்ன உடனே நீங்க வந்து அந்த நிதிய பாத்தீங்க. அந்த நிதிய பார்த்த உடனே அது மேல உங்களுக்கு ஆசை வந்துருச்சு. மறுபடியும் அந்த நிதியை நீங்களே எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள எங்கேயாவது மறுபடியும் நிதி கிடைக்கும் அப்படின்னு அந்த வீட்டையும் எழுதி வாங்கலாம்னு நினைக்கிறீங்களே, சரியா? அம்மா, ஊர் தலைவர் அவர் இப்படி பேசுறது தப்பு இல்லையா? ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க. முதல்ல அந்த பத்திரத்தை கொடுங்க. அதுல என்ன எழுதிருக்குன்னு ஊர் ஜனங்களுக்கு படிச்சு காட்டுறேன்னா, அதுக்கப்புறம் மத்த விஷயத்த அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு ஜனார்தன் அவர்கிட்ட இருந்து வில்லு பத்திரத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், ஐயா, நீங்க சொன்ன மாதிரி இந்த பத்திரத்துல எங்க தாத்தா உங்க வீட்டுல வேலை செஞ்சதுனால உங்க முத்தாத்தா கட்டி கொடுத்த வீடுன்னு தான் இதுல எழுதிருக்கு. அதுபடி நீங்க சொன்னது பொய்யுங்கய்யா. நான் ஏன் சொல்றேன்னா, எங்க முத்தாத்த பக்கவாத்தியம் வந்து படுத்த இடத்துலயே படுத்துக்கிட்டு இருந்ததுனால எங்க பாட்டி தான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சாங்களாம். எங்கய்யா, உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணம் வந்துச்சு? உங்களை நம்பினால நீங்க எனக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா? ஊரு ஜனங்களுக்கு இது மூலியமா நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு முன்னாடி வந்திருக்கேன். ஜனார்தன், புத்தி இருக்கிற மாதிரி தான் யோசிச்சு பேசுறியா இல்ல யோசிக்காம பேசுறியா அப்படின்னு அவரு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர பேச்சு பத்தி கவலைப்படாம அவனே கிராமத்து ஜனங்க கிட்ட பேச ஆரம்பிச்சான். இங்க பாருங்க கிராமத்து ஜனங்களே, இவங்களோட முத்தாத்தன் தான் எங்களுக்கு இந்த வீட்டை கட்டி கொடுத்தாங்க. இப்ப எனக்கு இங்க நிதி கிடைச்சிருக்கு. இந்த நிதிய ஊரு ஜனங்களான உங்க கூட பங்கு போட்டுக்கணும்னு நானும் யோசிக்கிறேன். அதிகாரியும் அப்படிதான் சொன்னாரு. ஆமா ஆமா, ஜனார்தன் சொல்றது உண்மைதான். இந்த நிதியெல்லாம் நீங்களே பங்கு போட்டு எடுத்துக்குங்க. என்ன இவன் திடீர்னு என்னை இப்படி மாட்டி விட்டுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே ஊரு ஜனங்க எல்லாம் ஜனார்தன் வீட்டுக்கு வந்து அந்த நிதிய வெளியே கொண்டு வந்து எல்லாரும் சரியா பங்கு போட்டு எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்படி ஜனார்தன அந்த நிதி கூட கிடைச்ச அந்த வில்லு பத்திரத்தை கூட புரோகிதர் கையில கொடுத்து படிக்க சொன்னான். புரோகிதர் அதை படிச்சு பார்த்துட்டு, இங்க பாரு ஜனார்தனா, இதுல எழுதி இருக்கிறது உங்க தாத்தாவே தான். அவரை பத்தி விவரமா இதுல எழுதியிருக்கு. அவரை பத்தி ஊரு ஜனங்களுக்கெல்லாம் நான் இதை படிச்சு காட்டி அவர் பெருமைய சொல்றேன். இப்படி அந்த புரோகிதர் வில்லு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. ஜனார்தன அவன் கையில இருக்கிற நிதிய ஊரு ஜனங்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுத்ததுனால ஊரு ஜனங்க ஜனார்தனை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க. அதே மாதிரி ஜனார்தன அவன் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துனாங்க.